ஆரம்பிச்சிருந்தாங்க. கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு சிறிது தாமதத்துக்காக கூட வருந்துகிறோம். நம்ம தொடர்ந்து இந்த பாடத்துக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் உன்னதமான சத்தியத்தை கொடுக்க போகிறார். அதற்காக கூட இந்த கூட்டத்திற்கு ஆயத்தமாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்தியன் அவர்கள் நம்முடைய துவக்க ஜெபத்தை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். தாம் ஒருவரை சாவாமல் உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தந்தையே, இரக்கமுள்ள பிதாவே, மன உருக்கம் நேர்ந்தவரே, தேவரீர் கடந்து போன காலங்கள் முழுவதும் நீர் எங்களை எல்லாம் கண்ணை நிமை காப்பது போல காத்து வண்ணெடுத்து தந்திருக்கிறப்பா. இந்த ஒரு அருமையான ஒரு பொழுதிலே தேவன் தாமே நீரே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்களே. எங்களுடைய அன்பு சகோதரராக இந்த நீர் இருக்கிறப்பா. அந்த சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கிற மாத்திரமல்லாமல் அதன்படி நாங்கள் நடக்கும்படியாக தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெயிக்கிறோம்ப்பா. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிய வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட வந்து வழிநடத்த வேண்டுமா இந்த வேலை செய்கிறோம் தாப்பனே. மீதியான காலங்கள் வேலையும் சமூகத்தில் தாழ்த்து பிடிக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதலை எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெயிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் தொடர்ந்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். அதன் அடிப்படையிலும் கூட மறைவான இடத்தில் இடிமுழக்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்பு சகோதரர் சிந்தன் அவர்கள் தேவதூதனை இப்பொழுது வழங்குவார். கிறிஸ்தேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நான் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை அழைத்து இன்றைய நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் நன்றியை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி மறைவான இடத்தில் இடி முழக்கம் அப்படி அந்த தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இது கேட்கும் போதே நமக்கு ஒரு இது வரும், அது என்ன மறைவான இடத்தில் ஒரு இடி முழக்கம் அப்படின்ட்டு. ஸோ இடி முழக்கம் இட்டாலே அது எல்லாத்துக்குமே கேட்கும். ஆனால் ஒரு தேவன் சொல்கிறார், ஒரு மறைவான இடத்துல தான் என்னன்னா ஒரு இடி முழக்கம் அங்கே உண்டாகும் அப்படின்னு. அப்போ யாருக்கு அந்த மறைவான இடத்தில் இடி முழக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தேவனுடைய இடி முழக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன மறைவான இடம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் தேவன் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இத்தனை தலைப்புன்னு சொல்லணும்னா இது பெரிய பாடம் நினச்சிக்க வேண்டாம். இந்த ஒரு வசனம் படிக்க போகிறோம். இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் இதில் நமக்கு என்ன ஒரு பாடத்தை வைத்துள்ளார் சொல்லி என்பது கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். இந்த பாடத்துக்கு ஆதாரமாக வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 81 அதிகாரம் 7 வசனம் வாசிப்போம். சங்கீதம் 81 அதிகாரம் 7 வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களின் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். பாருங்க, தேவன் இந்த வார்த்தை யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடம் அப்படின்னா அங்க நமக்கு ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல வருது. ஸோ இதுக்குரிய விளக்கம் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். சொல்ற பாருங்க, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்பு வைத்தேன் அப்படின்னா ஒரு நெருக்கமான சூழ்நிலை அங்க வருகின்ற பொழுது அவர் என்ன பண்றாருன்னா தேவனை நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்றத விட அவர் கெஞ்சிட்டு இருக்கும் போது தேவன் சொல்றார், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் உனக்கு உத்தரவு அருளினேன். அப்போ தேவன் என்ன பண்றாரு, அங்க ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த உத்தரவு எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிபாவின் தண்ணீர் இடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு இன்ஸ்டன்ட். சில வசனங்கள் வாசிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. யாத்திராகம் 3 அதிகாரம் 7 வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 3 அதிகாரம் 7 வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற
கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். பாருங்க, அதே ஜனங்கள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். எப்படின்னா யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தில் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எகிப்தில் அடிமையாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ள ஒரு கடுமையான ஒரு இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களால அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாத சூழ்நிலை இருக்கும்போது யாரை நோக்கி கெஞ்சுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி. பட் நமக்கு நல்லா தெரியும், தேவனுமே ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மறந்துட்டாங்க. இந்த சமயத்தில் இவர்கள் படுகின்ற வேதனை யார் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா தேவன் பார்க்குறார். இப்போ நெருக்கமான சூழ்நிலை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருகின்ற பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து என்ன பண்ணிடலாம், அவங்கள விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லி தேவன் அங்கே ஒரு பிளான் பண்றாரு. இது ஆல்ரெடி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஸோ இது நிமித்தம் அங்கே ஒரு பிளான் பண்றாரு. ஸோ அங்கே ஒரு விடுதலை வருது. அப்போ இது யாரை இதுக்கு சார்ஜ் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மோசே எடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ மோசே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா முறுமுறுப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வசனம் மீண்டும் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். இப்ப பிரச்சனை யாருக்கு வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா மோசேக்கு வந்துருச்சு. இப்ப நெருக்கம் யாருக்கு வந்துருச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்தை யார் மேல திணிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே மேல. மோசே தான் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கல்லை தூக்கி எரியல, ஆனா அவங்க பேசுகின்ற வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கல்லெறிஞ்சு மோசேவை கொலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள இப்ப யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மோசே இருக்கிறார். இப்போ இந்த மோசே என்ன அந்த இடத்துல என்ன நடக்குது, ஏன் இந்த ஜனங்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. கிட்டத்தட்ட நமக்கு தெரியும், ஒரு 24 லட்சம் ஜனங்கள் பிரயாணமாக பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு தண்ணீர் வேணும், குடிக்க தண்ணீர் வேணும். இப்போ தண்ணீருக்கு அவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா நச்சரிச்சு கடைசியில் மோசே கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி இப்போவே வேணும் அப்படின்னு. மோசே பார்க்கிறாரு எப்படின்னா 24 லட்சம் பேர்த்துக்கு தோராயமாக 24 லட்சம் பேர்த்துக்கு தண்ணீர் வேணும்னா மோசே எங்கிருந்து கொடுப்பார் அப்படின்னு. அப்போ மோசேக்கே தெரில. அப்போ எல்லாரும் சேர்ந்து நச்சரிச்சுக்கும் போது இப்போ மோசே என்ன பண்ணுறாருன்னா தேவங்கிட்ட போய் முறையிடுறாரு, எப்படியாச்சும் இந்த ஜனங்கள்ட்ட இருந்து விடுதலை கொடுங்க. என்ன விடுதலை? இவர்கள் என்மேல் என்ன பண்ணுறாங்க, கல்லெறிய பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட போய் தன்னுடைய நெருக்கத்தை சொல்லுகின்ற பொழுது தேவன் என்ன செய்யறாரு தெரியுங்களா, அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு. நீ நேராக போய் நான் காட்டுற கண்மலை என்ன பண்ணு, நீ போய் அடி அப்படின்னு சொல்றாரு. அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணீர் வந்துச்சு. கூக்குரல் இட்டு அங்கே ஒரு நெருக்கத்தை மோசைக்கு உண்டு பண்ணி மோசே தேவன் நிமித்தம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் எல்லா ஜனங்களும் குடித்தோடனே அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டார்கள். அப்படின்னா இந்த வார்த்தையை தான் சங்கீதத்தில் நம்ம படித்தோம் சரிங்களா, இந்த மேரிபா அப்படின்னு. அப்போனா ஒருத்தர் நெருக்கத்தில் இருக்கும் போது தேவனே கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் சொல்லுகின்ற காரியத்தை மட்டும் நீ என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி செய்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிதுன்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா. இப்போ இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக வாசிக்கலாம்னா எப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வசனம் படிக்க வேண்டாம் சிஸ்டர், நான் இங்கே போட்டுறேன். அப்போ இந்த இடத்துல மறைவான இடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பாதுகாக்கிற ஒரு இடம். மறைவான இடம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தேவன் பாதுகாக்கிற ஒரு இடம். அப்படின்னா இடி முழக்கம்னா என்னன்னா, இடி முழக்கம் ஒரு சந்தோஷமான ஒரு சத்தம், ஒரு சந்தோஷமான சத்தம். அப்போ இடி முழக்கம் இன்னொரு ஜனங்களுக்கு அது ஒரு முழக்கமாக தான் தெரியும். ஆனால் மோசேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான சத்தமாக இருக்கு. என்ன இந்த இடத்துல மோசேக்கு ஒரு சந்தோஷமான சத்தம் இருந்திருக்கு, இந்த கண்மலை பார்த்து அடிச்சுன்னா என்ன வரும், தண்ணீர் ஓடும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவருக்கு ஒரு சந்தோஷமான சத்தம் இருக்கு. இதே நம்முடைய மூத்த சகோதரர் ரசூல் பர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜாய்ஃபுல் நாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜாய்ஃபுல் நாய்ஸ் தான் என்ன சொல்றோம்னா சந்தோஷமான சத்தம். ரீப்ரின்ஸ் நம்பர் போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்க, R2511. நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு பாருங்க. ஆல் ஹூ ஹாவ் ஹார்ட் சென்டிமெண்ட் ஆஃப் thankfulness and gratitude should be encouraged to make joyful noise unto the Lord.
எப்போ ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் வரும்னா, நம்ம கேட்டதே தேவன் அருளினார்னு வச்சுங்க, அந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு மறைவான இடத்துல இருந்து ஒரு இடி முழக்கம். இதுதான் நம்ம இப்போ இந்த வசனத்தை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படின்னா இன்னும் நம்ம வந்து டீப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம், ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டாம். இன்னும் மறைவான இடம் எங்கே இருக்குது, இந்த இடி முழக்கம் எப்படி இருக்குது, இது நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்குதா, நம்ம இடி முழக்கத்திலேருந்து அந்த மாதிரி சத்தம் கேட்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வசனத்தை இன்னும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு உள்ள போகலான்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக இன்னொரு வசனம் இருக்குது, அது கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். 91 சங்கீதம் 1 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமா, இந்த வசனம் வந்து இந்த சமயமா இந்த 50 நாள் வந்து ரொம்ப ஃபேமஸான வசனம் கிறிஸ்துவ மண்டலத்துல சரி, சில சகோதரர்கள் சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் அட்டாக் ஆனதுல இருந்து எல்லாருமே என்ன பண்ணிடுறான்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்தை எல்லாரும் கோட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி, எல்லாத்துக்குமே இந்த வசனம் பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஜென்ரலாக படித்தா எல்லாத்துக்குமே இந்த வசனம் பொருந்துங்க, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் நம்ம ஆழமாக படித்தா இது என்ன அப்படிங்கும்போது, நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனம். இப்போ இந்த ஆங்கிலத்தில் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம வந்து ஆங்கிலத்தில் விளக்கம் பார்க்கலாம், கூட தமிழ்லையும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். He that dwelt in the secret place of Most High. ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. shall abide under the shadow of the Almighty. ஸோ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்கும். இதுதான் வந்து ஆங்கிலத்தில் படித்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். டொல்த்னா வேற இல்லை, வாசம் செய்கின்ற இடம். வாசஸ்தலம், வாசம் செய்கின்ற இடம், வாசஸ்தலம் இல்லை, வாசம் செய்கின்ற இடம், சரிங்களா? அப்போ யார் எங்க வாசம் செய்கின்ற, தேவன் எங்க வாசம் செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்ற பாருங்க, சர்ச் இன் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் காஸ்பல் ஏஜ், தி கிரைஸ்ட். இது இந்த மறைவில் இருக்கிறவர் தேவன் இந்த கடைசி காலத்துல அதிகமாக வாசம் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துடுறார். இதுக்கப்புறம் இந்த வாசம் செய்கிற இடம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொல்ற பார்த்து சர்ச் இன் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் காஸ்பல் ஏஜ். இந்த சுவிசேஷ உலகத்தில், இந்த சுவிசேஷ காலத்தில் கடைசியா இருக்கிறவங்க, அதாவது பாத அங்கங்கள், அவங்களுக்கு சரியாக பொருந்துடும். அவங்க தான் அதைத்தான் ரசூல் பாருங்க கோட் பண்றாரு. அப்படின்னா தேவன் எங்க வாசம் செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் சித்தமா தான் நம்ம கிட்ட அவர் என்ன பண்றாருங்க, வாசம் செய்யறாரு. ஒண்ணு புரிச்சுட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் பிளேஸ். அப்போ தேவன் நம்மகிட்ட வாசம் செய்யறார், அப்புறம் என்ன சீக்ரெட் பிளேஸ்? அதான் வசனம் படிக்கிறோம் பாருங்க, he that dwells in the secret place. அப்புறம் சீக்ரெட் பிளேஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒண்ணு இல்லைங்க. சீக்ரெட் பிளேஸ் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யார் சீக்ரெட் பிளேஸ் படிக்கும் போதே புரிஞ்சுக்கலாம். இந்த சீக்ரெட் பிளேஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. தி கான்சக்ரேஷன், தி கம்யூனியன் அண்ட் ஃபெலோஷிப். யார் யார் தேவனுடன் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு, உடன்படிக்கை எடுத்த சகோதர சகோதரிகள் ஒன்றா ஐக்கியத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த ஐக்கியத்துக்கு பேர் தாங்க சீக்ரெட் பிளேஸ். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா பிரச்சனைகள் இருக்கு. நம்ம கூட வசனம் கோட் பண்ணோம், சங்கீதம் 91:1 கோட் பண்ணோம். ஆனா உண்மையாலே சீக்ரெட் பிளேஸ் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளைகள் எங்க வாசம் செய்கிறார்களோ, எங்க ஐக்கியம் இருக்கோ, அதுதான் உண்மையான சீக்ரெட் பிளேஸ். அந்த சீக்ரெட் பிளேஸ்ல தான் யார் வாசம் செய்கிறார்? பிதாவாகிய தேவன் வாசம் செய்கிறார். அடுத்தது மோஸ்ட் ஹை. அப்போ மோஸ்ட் ஹைனா என்ன? அதுக்கு கரெக்டா விளக்க பாருங்க. மோஸ்ட் ஹை ஒன்றும் இல்லை, தி சான்டிஃபைட் ஹூ செட் அப்பார்ட் டு காட். இப்போ இந்த ஐக்கியத்துல யார் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ, அது தேவன் ஆல்மோஸ்ட் அவர் இருதயத்தை பார்த்திருப்பார். அந்த இருதயத்தை பார்த்து அவர் செலக்ட் பண்ணி வச்சிருப்பார், சரிங்களா? இப்போ நம்ம ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாரும் சபையா போயிடுவோம், போனா ரொம்ப சந்தோஷம், தேவன் சுத்தம், அது என்ன நமக்கு தெரியாது. அப்படி என்றால் இதுல இன்னும் அந்த பரிசுத்தம் தேவன் எதிர்பார்க்கிற கிரியை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க யார்கிட்ட இருப்பாங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பலி செலுத்துறதும் சரி, அவங்க செய்கின்ற காரியங்களும் சரி, அது யாருனால அங்கீகரிக்கப்படும் பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இட்ஸ் a ஷேடோ அப்படின்னா, ஷேடோனா என்ன? வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அண்டர் வெரி க்ளோஸ் டு தி லார்ட் வேர் தி விக்கெட் ஒன் கேன் நாட் டச். சரிங்களா? தேவனிடத்துல நம்ம நெருங்கி இருக்கும் போது, இல்ல தேவனுடைய நிழல் நம்ம கிட்ட இருக்கும் போது, இந்த பூமிக்குரிய ஒரு ஆபத்தும்
நம்ம இடத்தை நேர்வு ஏற்படாது. பூமிக்குரிய ஆள்வது நம்ம பாதுகாப்பாக இருப்பாங்க இல்லைங்க. அதாவது இந்த பாவம் செய்து ஜனங்கள் படுகின்ற வேதனைகள், உலகத்தார் அவங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வராது, தேவன் சித்தம் இல்லாமல். இப்போ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இந்த கடைசி காலத்தில் தேவன் யாருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சபைக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை யார் வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறோம். அப்புறம் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறது யாருமே இல்லைங்க, அது நம்ம தான். ஸோ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ பாருங்க, கான்சக்ரேஷன் பண்ணியிருக்கணும், அந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ள இருந்திருக்கணும், தேவன் வாசம் செய்திருக்கணும்னு, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பலியும் தேவன் அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய நிலையில் இருக்கிறோம். இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது இந்த பாடத்தை நான் சொல்லிட்டு இருக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ தேவன் எந்த அளவுக்கு நம்மளைய ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் விளக்கம் கொடுக்குற, அது உங்களுக்கு நான் இப்போ பிக்சரா போடுறேன். அப்படி என்றால் இப்போ இப்போ ஒரு 4 இது பார்த்தோம் பார்த்தீங்களா, இவங்க இந்த பூமியில எப்படி நடப்பாங்க? அவங்களுக்கு நெருக்கம் இருக்குமா? கண்டிப்பா நெருக்கம் இருக்கும். சரிங்களா? தேவன் வாசம் செய்கிற ஜனங்கள் கிட்டையும் தேவனுக்கு பலி செலுத்திட்டு அவங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். அந்த நெருக்கம் அவங்களுக்கு எப்படி வரும்னா, அந்த தேவனை நோக்கி அவங்க நடந்து செல்லும் போது, இயேசு கிறிஸ்து வழியில நடந்து செல்லும் போது அவங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நெருக்கம் எப்படி வரும்? ஒருவன் கான்சக்ரேஷன், ஒரு கம்யூனிகேட், அந்த கம்யூனியன் எடுத்துட்டா முதல்ல அவர் தன்னைத்தான் என்ன பண்ண வெறுத்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுமக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அவர் எங்கே போறாரு அப்படின்னா, அந்த பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்கள் நிறைந்த பாதையாக தான் இருக்கும். சரிங்களா? முட்கள் நிறைந்த பாதையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், குத்தும், நம்மளே பெயினாக இருக்கும். ஸோ குத்துதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா, ரிட்டர்ன் வரக்கூடாது. அடுத்தது 3வது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிலுவை சுமக்கிறோம், பாதை குத்துது, கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வரும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனிடத்தில் போகிறோம். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உன்னதமானவர், மறைவில் இருக்கிறவங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 29. யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை இன்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பாருங்க, மோசேக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு, ஒரு பிளஸிங் வாங்கினார். நமக்கு ஒரு நெருக்கம் வரும், அதே ஒரு வசனமா நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஒரு நெருக்கம் வந்திருக்கு, யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கம். நான் சொல்ற நெருக்கம் பாருங்க, அந்த தன்மை நீங்க புரிஞ்சுக்க வேண்டும். மோசே நெருக்கத்துக்கு என்ன சொன்னார்? இந்த ஜனங்கள் என்மேல் என்ன பண்ண கல்லெறிகிறார்கள் அப்படின்னாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? என்னன்னா பிதாவே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர்னாலே தாங்க கொள்ள முடியாத ஒரு நெருக்கம் யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அங்க வருதுன்னு சொல்லி பாக்குறோம். தொடர்ந்து வாசிப்போம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். பாத்தீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தேவன்கிட்ட வருது. என்ன ஆறுதலான வார்த்தைன்னா, உன்னை பலப்படுத்துவேன். அப்ப சொல்ற பாரு, உமது நாமத்தை மகிமைப்படுத்தினேன் என்றும் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்போ இது பரிசுத்த ஆவியினால மூலமாக யோவான் எழுதினது, பின்னாடி தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறாரு. அப்போ அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தமா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடி முழக்கமான ஒரு சத்தம் இருக்கு. காரணம் என்ன? இந்த இடி முழக்கமான சத்தம் எதை கொடுக்கும்? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? தேவன்றிருந்து அந்த சத்தம் வந்தால் அது இடி முழக்கம், அது அவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப இவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்துச்சு? அவர் சொல்ல அது என்னன்னா, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இது அவருக்கு சந்தோஷம். அப்ப ஓகே ரைட், நான் என்ன பண்ண, இன்னும் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ள. அப்ப இடிமுழக்கம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சந்தோஷமான கொடுக்கின்ற வார்த்தை. அது எங்கிருந்து வரும்? பிதாவாகிய தேவனிடத்துல வரும். இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும், இப்போ இடி எங்க இடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும், நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு புரியுது. எங்க இருக்கும்? வானத்தில் இடிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மின்னல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இடி சத்தம். ஏன்னா லைட்டோட ஸ்பீடு தான் ரொம்ப, லைட்டு போகிற ஸ்பீடு தான் ரொம்ப ஹை.
சரிங்களா? அதுக்கப்புறம் தான் சத்தம் வந்து நமக்கு பின்னாடி. ஆக்சுவலி என்ன நடக்குது, சைமல்டேனியஸாக நடக்கின்ற ஒரு ப்ராசஸ் தான். ரெண்டு கரு மேகங்களும் அங்கே இடிக்கின்ற பொழுது அங்கே சத்தமும் வரும், லைட்டும் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் எது ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டு தான் ரீச் ஆகுது. பின்னாடி தான் என்ன பண்ணுங்க, ஒரு சத்தம் வருது. இப்போ யாராச்சும் மேலே மின்னல் தாக்கிடுச்சுன்னு வச்சுங்க, மின்னல் தாக்கிடுச்சுன்னா சொல்கிறோம் அங்கே என்ன விழுந்துருச்சு, இடி விழுந்துருச்சு அப்படின்னு. அந்த மரத்து மேலே இடி விழுந்துருச்சு, அந்த கூரை மேலே இடி விழுந்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலி இடி வந்து தம்முன்னு விழுகுதா, இடி விழுகாது. இடி எதுதான் விழுகுன்னு பார்த்தீங்கன்னா மின்னல் தான் வந்து அந்த ஃப்ளாஷ் அடிக்கும் போது அந்த இடி அப்படி விழுகுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ எப்படி இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 97 4ஆம் வசனம். அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. இங்கிலீஷ்ல பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஹிஸ் லைட்டிங், அவருடைய மின்னல்கள் இஸ் லைட்னிங் என்லைட்டன்ட் தி வேர்ல்ட். அது என்ன, இன்னும் அவருடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசிப்பிக்கும். பாருங்க, தேவனுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசிப்பிக்கும். தி எர்த் சா, அந்த பூமி பார்க்குதாமா, அண்ட் ட்ரம்பிள், பூமி அதை கண்டு அதிர்ந்தது. அப்படி என்றால் மின்னல் அப்படிங்கும்போது ஒரு நெருப்பு, தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம். அது அங்கே வருகின்ற பொழுது இந்த பூமி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ந்து போகும். அப்படின்னா இது நடக்குமா? இது புதிய ஏற்பாட்டில் இருக்குன்னா அடிக்கடி நம்ம ஒரு வசனம் படிச்சிருக்கிறோங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஏன்னா தேவன் அவருடைய ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த இடத்துல ஒரு அதிர்வு அங்கே ஏற்படுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன அதிர்வு பாரு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் பெறுகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். எப்படி எரிந்து அழிவும் சொன்ன பார்த்தீங்கன்னா அவருடைய லைட்டிங் என்லைட்டட் அப்படின்னு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் அவர் வருகின்ற பொழுது அவர் அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் அந்த இடத்துல எடுக்கின்ற பொழுது இந்த பூமி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்து உருகி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெந்து உருகி போச்சுன்னா இந்த பூமியில நமக்கு தெரியும் 4 விதமான எலிமெண்ட்ஸ், அதாவது மதம், பொருளாதாரம், சமுதாயம், அரசியல். இது 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிடும். இது யாரோடைய கண்ட்ரோல்குள்ள வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கண்ட்ரோல். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை என்ன பண்ணிடுவாருன்னா சார்ஜ் எடுக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த பூமி யார் ஃபுல் கண்ட்ரோல்குள்ள வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது தேவனுடைய சித்தம். சரிங்களா? அப்போ பார்த்துட்டோம், மின்னல் சொல்லி பார்த்துட்டோம், இப்போ இடி முழக்கம் சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இந்த பாடத்துக்கு 3 சப் டைட்டில் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி வார்த்தை. என்னங்க ஃபர்ஸ்ட் ஒன்? இடி வார்த்தை. இடி முழக்கம் இல்லை, அடுத்து பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா இடி வார்த்தை. இடி வார்த்தை யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இடி வார்த்தை நம்ம பிடிச்ச இடி முழக்கம் அப்படின்னாலே தேவன்றிருந்து வருகின்ற ஒரு சந்தோஷம், ஒரு வார்த்தைன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த இடி வார்த்தை யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. போதுங்க. எப்படி எபிரேயர் ஆசிரியர் கிளியரா எழுதுறாரு பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்குமே போயிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ சுவிசேஷம் அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஆனா விசுவாசம் இல்லாத காரணத்தினால என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? இப்ப பாருங்க 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ரொம்ப சிம்பிள்ங்க, புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் என்ன பண்ணுவோம்னா நிச்சயமாக அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க வந்து பிரவேசிப்பாங்க சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். சரிங்களா? சொல்லி பார்க்க இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. பாருங்க, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை அப்படின்னா வேதத்தில் இருக்கிற எல்லா மறைபொருளையும் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய பிள்ளைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சரிங்களா? அறியப்படாத ரகசியம் இல்லை. நிறைய பேர் வேறு சபையில் இருக்கிற ஜனங்கள் கூட கேட்பாங்க, நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் ரொம்ப நேரம், நீங்கள் உங்கள் சபைக்கு வந்தால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கிறாங்க, எங்கே இதுக்கெல்லாம் போனால் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்காம நம்மகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வசனம் கிளியராக சொல்லுதுங்க, வெளியாக்கப்படாத மறைபொருள். தேவன் எல்லா சீக்ரெட்ஸையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா யார் கேட்பாங்க? அதான் முக்கியம். சுவிசேஷம் கேட்கிறவர்கள் நம்ம தான். அவங்க கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. நம்ம கேட்போம், விசுவாசம் இருக்கு. கேட்டதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இளைப்பாறுதலுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க? பிரவேசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மகிட்ட ஏதாச்சும் மறைச்சிருக்கிறா? நமக்கு அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் தி எட்ஜஸ் நமக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபுல்லாக சொல்ல முடியாட்டு ஆல்மோஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தேவையான அளவு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் விசேஷமாக சொல்ல போனான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடினமான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா நாளும் தேவன் என்ன பண்ணுறாரா நமக்கு சத்தியத்தை கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த திட்டம், இதோட ஆராய்ச்சி, இதோட ருசி, இதான் சொல்லப்போ இதோடைய ருசி, இந்த சுவிசேஷத்தோட ருசி வெளியிருக்கிற ஜனங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாதுங்க. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா யார் இந்த சுவிசேஷம் கேட்டு இதற்குள்ளாகவே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். அப்படின்னா இந்த கிருபை யாருக்கு மட்டும்தான் தேவன் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? ஏன்னா இந்த வார்த்தை எங்கிருந்து வருது? இந்த வார்த்தை தேவன்ட்டு இருந்து வருது. அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வார்த்தை வந்ததோட டெப்த் நமக்கு புரியும். அப்போ இது எங்கே போய் வாசிக்கலாம் பாருங்க. யோபு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். பாருங்க, அவர் சிங்காசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆகாசத்துல. அதோட ஆகாசத்தை நோக்கி நம்ம போகணும்னு நினைச்சோன்னா அது போயிட்டே தான் இருக்கணும். அதோட எண்டு என்ன நமக்கு தெரியாது. வானம்ங்கிறது அதுக்கு முடிவில்லாததான் வரும். இப்போ அந்த வானத்துல தான் என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் அங்க ஒரு சிங்காசனம் போட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்க. 10ஆம் வசனம் வாசிப்போம். 10ஆம் வசனம். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். சக்கரவட்டம் எங்க படுறதுன்னா இப்ப நீங்க கடுமையான புயல் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்க்கலாம், டிவில பார்க்கலாம். அங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் அங்க சுத்துற மாதிரி இருக்கும். சரிங்களா? சுழல் சுத்தரமா இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு கருமேகம் இருக்கும். சோ இது தேவனே அங்க ஏற்படுத்துறாராமா. ஏற்படுத்தி என்ன பண்றாராமா? 11ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். பாருங்க, இந்த தண்ணீர் தான் 66% இந்த உலகத்துல. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பு என்ன பண்றாருன்னா அமர பண்ணி தமது ஞானத்தால் மூர்க்கத்தை என்ன பண்ண அடக்கிறார். அப்ப தேவன் அவர் நினைத்தாலே சகலமும் அவர் செய்யக்கூடியவரா இருக்கிறார். அவர் அவ்வளவு வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் யோசிச்சு பாருங்க, வானத்துக்கு எண்டு இல்ல, அதுக்கு மேல சிங்காசனம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த கடல் அது என்ன பண்றாருன்னா அவர் நினைச்சாலே அது எல்லாம் அடங்கி போகுதுன்னு சொல்லி பாக்குறோம். சோ இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் என்ன செய்யறாரு பாருங்க. 13ஆம் வசனம் வாசிப்போம். யோபு 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. பாருங்க, இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடம். தேவன் சித்தம் இருந்தா பின்னாடி எடுக்கலாம். என்னன்னு கேட்டா, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். சகல சேனைகளும் சகல காரியங்களும் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய கிரியை அவர் செஞ்சிருக்கிறார். அவருடைய கரம் பாருங்க நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு. யார் அந்த நெளிவான சர்ப்ப நட்சத்திரம்? இங்க இருக்கிற சகோதர சகோதரர்கள் ஹெல்ப் பண்றாங்க. நெளிவானதுன்னா பாம்பு தான் என்ன பண்ண நெளிவா இருக்கும். விளக்கங்களும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா யாரா தான் இருக்க முடியும்? சாத்தானா தான் இருக்கும். சாத்தான்னு சொல்ல வேண்டாம், அந்த ஸ்டார் லூசிஃபர் அவன இருக்கு. ஏன்னா நெளிவான சர்ப்ப நட்சத்திரம் உருவாகி. ஏன்னா அவனும் கூட யாரோட கிரியைன்னு பார்த்தீங்கன்னா தேவோட கிரியை தான். ஆக்சுவலா நம்ம நினைக்கிற மாதிரி சாத்தான் கிடையாதுங்க. அவன் வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஞ்சல். அவனோட பவர் என்ன நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப பவர்ஃபுல்.
பட் இயேசு கிறிஸ்துவோட அந்த பிளட்டு, அது அவர் தியாகம் மட்டும் இல்லைன்னா நம்மலாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்த கிருபை. சரிங்களா? பாருங்க 14ஆம் வசனம் வாசிப்போம். 14ஆம் வசனம், இதோ இவைகள் அவருடைய கிரியைகளில் கடைக்கோடியானவைகள். அன்பான சொல்ல, ஏன் இவ்வளவு வசனம் படிச்சேன்னு புரிஞ்சுதுங்களா? தேவனோட படைப்புல இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படின்னா கடை கோடியானவைகள். அப்ப தேவன் படைப்புல இந்த உலகம், அந்த உலகத்துல இருக்கிற தண்ணீர், வானம், வானத்துல இருக்கிற சகல சூரியன், சந்திரன், நட்சத்திர, கேலக்சி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையாமா. அதெல்லாம் கடை கோடியானவைகள். யோசிச்சு பாத்தீங்க, கடை கோடியானவைகள், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தொடர்ந்து வாசிப்போம். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். இப்ப நமக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கோ? தேவனுடைய திட்டம் பார்த்தோமா, தேவனுடைய எல்லாமே தெரிஞ்சுதான். இப்போ அது நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான், முழுசால கிடையாது, கொஞ்சம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், நமக்கும் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் தான். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? கேக்குற பாரு, அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? இந்த வல்லமையின் இடிமுழக்கத்தை அறியறதுக்காகத்தான் தேவன் யாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரத்துக்கும். சரிங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதான் இந்த வல்லமையின் இடிமுழக்கம் கேட்கிறவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கும் போது நம்ம எவ்வளவு ஆசீர்வாதப்பட்ட ஜனங்கள் சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. தேவன் இந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்காரு. அப்ப அவர் படைச்ச வானத்தில் இருக்கிற சகல காரியங்களும், பூமியில் இருக்கிற சகல காரியங்களும், கடல் என்னென்னமோ இருக்கலாம், பட் அதுக்கெல்லாம் கூட தெரியாது. பட் அந்த இடிமுழக்கத்தின் வல்லமை, அந்த ரகசியம் யாருக்கு தேவன் வெளிப்படுத்துறாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபைக்கும். ஏன்னா தேவன் அங்கதான் வாசம் செய்யறார். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும். இது நிறைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குங்க, நான் ஓரலா சொல்றேன், புரிஞ்சுங்க. பாருங்க, அன்றியும் தொடக்கூடியதும், நல்லா பாருங்க, தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தார, இருள், பெருகிற்று ஆகிய இவளை எடுத்திருக்கும். அப்படின்னா ஒரு மலையில இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் அங்க நடக்குது. எங்க இருக்கு அந்த மலை? எங்க இருக்கு? 19ஆம் வசனம் வாசிப்போம். 19ஆம் வசனம், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளினுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அன்பான சொல்ல இந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கலாம். தேவன் சொல்றார், மந்தாரம், இருள் பெருகிற்று. ஒரு மந்தாரம், இருள் பெருகிருச்சு. நம்ம செப்பனில எல்லாம் படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அது மப்பும் மந்தாரம் பண்ணால் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய ஆக்ஷன் எடுக்கும் போது அங்க அப்படிதான் இருக்கும். பட் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. மந்தார, இருள் அங்க பெருகிட்டு இருக்கு, ஒரு இடத்துல பெருகி இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா, எக்கால சத்தம் அதிகமா இருக்காமா. அப்போ வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேரவில்லை. புரியுங்களா? அப்போ லாஸ்ட் டைம்ல அந்த எக்கால சத்தம் அங்க கேட்கின்ற பொழுது அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணலீங்க? கேட்கவில்லை. புரிஞ்சுங்களா? அதனாலதான் ரசல் பர் கிளீன் எழுதின அந்த 12th நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, கடைசி கால சபை பாத அங்கம். நீங்கள் வந்து சேரவில்லை. வசனம் இருக்கு, உடனே நம்ம வந்து சேரவில்லைன்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். வசனம் படிச்சுட்டு அதுக்குரிய விளக்கம் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். இல்ல அந்த இது நீங்கள் வந்து சேரவில்லைக்கு அப்புறம் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏன்னா நல்லா பாருங்க, பின்னாடி என்ன பண்ணா, அடடா நமக்கு அந்த வார்த்தையை வரலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஆசைப்படும் போது அவங்களுக்கு என்ன பண்ணலைங்க? வரவில்லை. அது தாங்க ரொம்ப ஒரு மனுஷனுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் ஒருத்தனுக்கு திறமை இருந்தாலும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த திறமை அவனால என்ன பண்ண முடியாங்க? பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி தேவன் நமக்கு லைஃப்ல ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. எதுக்கு? சபையா இருக்கு. இது நம்ம யூட்டிலைஸ் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மீண்டும் ஆசைப்பட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்களா? பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனாலதான் முன்னாடியே பார்த்தோம், சிலுவை சுமக்கிறோம், முள் குத்தும்,
சோதனை வரும். பட் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாதையை ரிட்டர்ன் போகக்கூடாதுங்க. ஏன்னா ஆசைப்பட்டாலும் பின்னாடி நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வருகின்ற வார்த்தை அப்படின்னா இடி முழக்கத்தின் சத்தம், சந்தோஷம் தருகின்ற சத்தம். இப்ப சத்தம் வரல, நமக்கு என்ன மட்டும்தான் வந்திருக்குன்னா இடி முழக்க வெறும் வார்த்தை மட்டும்தான் வருது. வார்த்தையே என்ன ஆசீர்வாதம்னா கண்டினியூஸா வந்தா எப்படி இருக்குங்க யோசிக்கலாம். அப்ப இந்த சம்பவம் எங்க நடந்த சம்பவம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். ஒண்ணு இல்லைங்க, இப்ப மோசே எங்க போறாருன்னா சீனாய் மலைக்கு போறார். வேற ஒண்ணு இல்ல, மோசே சீனாய் மலைக்கு மேல ஏறி போறார். சோ மேல ஏறி வர சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க, நீங்க பைபிள் எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன், அவுட்லைன் மட்டும் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக, சரிங்களா? அப்ப தேவன் சொல்றார் பாருங்க, 3ஆம் நாள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3ஆம் நாள் விடிய காலத்துல, 3ஆம் நாள் விடிய காலம். ஆமா, அப்ப நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு எது 3ஆம் நாள், எது விடிய காலம். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம். 3ஆம் நாள் விடிய காலையில தான் இருக்கிறோம். 3ஆம் நாள் விடிய காலத்தில் என்ன வந்துச்சுங்களாமா? இடி முழக்கங்களும், அதுக்கப்புறம் மின்னல்களும், அப்புறம் மலையில் மேல் ராஜ்யம், மலையில் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படும் போது, அது கண்ணுக்கு தெரியும் போது, நம்ம சொல்ற பாத்தீங்களா, சபை அங்க எடுத்துக்கொள்ளப்படுற ஸ்டேஜ்ல மகா உபத்திர காலம் என்ன இங்க ஸ்டார்ட் ஆயிரும். காரணம் என்ன? தேவனுடைய டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட், தேவனுடைய டைரக்ட் வார்த்தை இந்த பூமிக்கு வரும். அது ஒரு ஆன்டி டைப், அதாவது டைப் தான் அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, ஒரு நிழல் தான் அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 17ஆம் வசனம் வாசிப்போம். 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். பாருங்க, இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கிளம்பி போறாங்க. ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மோசேக்கு. ஏன்னா மோசே தான் எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா மலைக்கு மேல போக வேண்டும், சரிங்களா? அப்ப அது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால். போதுங்க, ஒவ்வொன்றும் படிக்கல. இப்போ கர்த்தர் என்ன பண்ணிருக்காருன்னா சீனாய் மலையின் மேல் என்ன பண்ணிருக்காருன்னா அக்னியில் என்ன பண்ணிருக்காருங்க? இறங்கி இருக்கிறார். அவர் அதப்பறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஏதோ ஒரு விஷயம் ஒரு பலமாக அங்க சொல்ல போறார். ஒரு அக்னியில் அங்க இறங்கினபடினால், தொடர்ந்து படிங்க. அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அது முழுவதும் என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா ஒரு புகைக்காடாய் இருந்துச்சு. தொடர்ந்து படிங்க. அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, மலை முழுவதும் என்ன பண்ணிருக்குன்னா மிகவும் அதிர்ந்தது. மலை அதிர்ந்துச்சானா? அதிர்ந்துச்சு. அப்ப எல்லாமே கிட்ட தேவன் அங்க அக்னியில் இறங்கும் போது அங்க புயல் ஏற்படுகின்ற பொழுது, புயல் சொன்னது புகை ஏற்படும் போது மழை அதிர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதை பார்த்து தான் எல்லா ஜனங்களும் நடுங்கிட்டாங்க. ஆனா தேவன் மோசைக்கு என்ன சொல்றாருன்னா எல்லா ஜனங்களும் இங்க இருக்கட்டும், ஆனா மோசைட்ட சொல்ற நீ என்ன பண்ணு, மேலே ஏறி வா. ஏன்னா இந்த ஜன்னலுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, நீ எல்லா ஜன்னலும் வரக்கூடாது. எல்லா ஜன்னலுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு தெரியுங்களா? யாரும் மலையை டச் பண்ணக்கூடாது. செருப்பு போடாம தான் மலைக்கு பக்கத்துல நிக்கணும், யாருமே டச் பண்ணக்கூடாது, சரிங்களா? அவ்வளோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்க கொடுக்கப்பட்டது. பாருங்க, அந்த இடத்துல என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். பாருங்க, இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா சீனா மலையில இறங்கிட்டார். ஃபர்ஸ்ட் அக்னி வந்துச்சு, புகை வந்துச்சு, அந்த இடத்துல மலை ஒரு ஆட்டம் அங்க காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை அவர் அங்க இறங்குறார். இறங்க என்ன சொல்ற, கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியில, டாப், உச்சிக்கல. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல டாப்ல யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் ராஜ்யத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டாப்ல இருப்பார். அங்க கொடுமுடியில் ஏறி சொன்னார். அங்க அவர் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. மோசே ஏறி போனார். 24ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தான். நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரொம்ப விளக்கி சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். நான் டைப் ஆன்டி டைப் நிழலும் பொருளும் சேர்த்து இங்க மேட்ச் பண்ணி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. மோசேட்ட ஃபர்ஸ்ட் போயிட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், நீ இறங்கி போ, பின்பு யார் போகணும், பின்பு நீயும் ஆரோனும்
கூடி ஏறி வாருங்கள். நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். பார்த்தீங்களா? மூன்றாம் கூடி ஏறி வாருங்கள். இந்த பிதாவாக தேவனோட ராஜ்யத்துல அவருடைய மலையில அதுல கொட்டு முடியல டாப் இதுல யார் மட்டும்தான் இருக்க போறான்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சபையும். ஸோ இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மோசேவும் அங்க ஆரோனும் மட்டும்தான். மீதி இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கீழேயே இருந்திருக்கிறாங்க. யாருமே மலைக்கு போய் பக்கத்துல கூட அங்க போகவே கிடையாது. சரிங்களா? தொடர்ந்து வாசிப்போம். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள். இப்ப என்னன்னா யாருமே வர முடியலைங்க. பாத்தீங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோசே போனார். பின்பு யார் போறாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோன் போறார். நம்ம நிறைய வசனம் படிச்சுக்கிறோம். ஒருவன் ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு பாத்திரவானன். நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாக தேவன் என்ன பண்ணிருக்க அழைச்சிருக்காரு. ஸோ நமக்கு இல்லைலாம் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடி முழக்கமான வார்த்தை யாருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு இல்லை. அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். உலக ஜனங்களுக்கு இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம சத்தியம் கேட்கிறோம்னா பாருங்க, இதுக்கே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். தொடர்ந்து 50 நாள் நம்ம சப்ஜெக்ட் கேட்கிறோம், நமக்கு ஏதாச்சும் சோறு ஏற்படுதா? இல்லை. ஏன் அப்படின்னா தேவனோட ஆவி நமக்குள்ள, இதே நமக்கு ஒரு ப்ரூஃப். ஏன்னா சத்தியத்தின் மேல வாஞ்சே, தேவனுடைய வார்த்தையின் மேல நமக்கு வாஞ்சே. சரிங்களா? இப்ப இந்த இடி முழக்கத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சே. இப்ப தேவன் நம்மள ஒரு மறைவான இடத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. எப்படி கம்பேர் பண்ற பாருங்க. லிட்டரலா உண்மையாலே நடந்த விஷயம். தேவன் இறங்கி அங்க மலை அதிர்ந்து மோசேவும் ஆரோனும் மேலே போறார். அந்த ஊழியமே அவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னா நீதி கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. சரிங்களா? அன்னைக்கு ஆடினது சீனாய் மலை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நம்ம காலத்துல நம்ம கிடைக்கிற சொன்னா இந்த சாத்தானோடைய மலையை என்ன பண்ணுன்னா ஆட்டம் கொண்டு தேவனுடைய ராஜ்யம் அவர் மலை என்ன பண்ணுன்னா உயர்ந்திருக்க போதும். அங்க ஒரு சாம்பிள் தான். ஆனா இங்க ஒரு உண்மையாவே நடக்கும்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதான் சொல்றோம், நீதியை கொடுக்கும் இந்த ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. 10ஆம் வசனம் வாசிப்போம். 10ஆம் வசனம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. நம்ம புரிஞ்சுக்கணும். அது பவுலோட ஸ்டைல். சிம்பிளா சொல்றாரு, நம்ம பண்ற இப்ப ஊழியம் பாத்தீங்களா, இந்த ஊழியத்துக்கு மகிமைக்கு முன்னாடி மோசே பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஊழியம் அவ்வளவு மகிமை இல்லை. அந்த ஊழியத்தை காட்டிலும் நாம் இப்ப செய்கின்ற இந்த ஊழியம் மகிமை உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பவுலோட ஸ்டைல். சுத்தி எழுதுவார், ஆனா ஒரே விஷயம் கரெக்டா எழுதுவார். நம்ம அதை என்ன பண்ணோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஈஸியா சொல்லியிருக்கலாம், பட் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் ஸ்டைலா சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் நம்மளுடைய ஊழியம் எப்படின்னா மகிமை உள்ளதாக இருக்கின்ற சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் நாம் யாருடைய வார்த்தை பேசுகிறோம், யாரோட வார்த்தை சொல்லுகிறோம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷம். சரிங்களா? அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தேவன் நமக்கு கொடுத்தார். நம்ம என்ன பண்றாருன்னா இந்த சுவிசேஷத்தை எல்லாத்துக்குமே அறிவிக்கிறோம். ஒரு மகிமையான ஊழியம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா புயலுக்கு மத்தியில் பயம். புயலுக்கு மத்தியில் பயம். இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் இடி வார்த்தை, இடிக்கு அப்புறம்னா புயலுக்கு மத்தியில் பயம். இப்போ ஒரு புயலான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ இந்த புயலுக்கு யார் பயந்துக்குவாங்க? இது பழக்க வழக்கமான சொல்லுதாங்க. இதை எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏங்க ஒரு மாதிரி என் வாழ்க்கையில புயல் அடிச்சிருச்சிங்க அப்படிம்பாங்க. ஜென்ரலா என்னோட வாழ்க்கை மட்டும் எப்பவுமே புயல் அடிச்ச மாதிரி வாழ்க்கை அப்படிம்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே அங்கே குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு தேவனுடைய வார்த்தை நமக்கு சந்தோஷம். அப்போ புயலுக்கு மத்தியில் பயம். ஒரு புயல் வந்துச்சுன்னா யார் அங்கே பயப்படுவாங்க? அது நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. பாருங்க, அவருடைய சத்தம் என்ன பண்ணிருக்குன்னா பூமியை அசைய பண்ணிருக்கு. அப்ப சத்தம் கேட்டா பூமி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு அசைய பண்ணிருக்கு. இன்னும் ஒரு தரம் நான்
பூமியை மாத்திரமல்ல ஆ. வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? இன்னும் ஒரு தடவை பண்ணுவேன். அப்ப இந்த பூமி மட்டும் அசைக்க மாட்டேன், வானத்துல இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? அசைப்பேன். அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒரு சேஞ்ச் கொண்டுறேன். அப்ப மோசே காலத்துல பூமி மட்டும்தான் அசைஞ்சிச்சு. நாம் செய்கின்ற ஊழியத்துல சகலமும் அசைய போகுது. சரிங்களா? அதனால இந்த ஊழியம் மகிமையுள்ள ஊழியம். தொடர்ந்து வாசிப்போம். 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. அப்போ அசையாதவர்கள் தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமி படைச்சாரோ அந்த விஷயம் சில அப்படியே தான் இருக்கு. ஆனா சாத்தான் கெடுத்த பின்னாடி பல விஷயங்கள் மாறி போச்சு. தேவன் சொல்றார், அந்த அசைவெல்லாம் என்ன பண்ணிடுவேன், நான் மாத்திடுவேன் அப்படிங்கிறாரு. மாத்திட்டு என்ன நடக்குதாமா? 28ஆம் வசனம் வாசிப்போம். 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவுள். இப்போ அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் நாம். அப்போ இப்ப இருக்கிற ராஜ்யம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அசை உள்ள ராஜ்யம். இது தேவன் ஒரு புகையாட்டவும் ஒரு அக்னியிலும் இறங்கி அங்க ஒரு ஷேக் விட்டாருன்னா போதும், எல்லாம் மடன் ஒண்ணுமில்லாம போயிருங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோம், அதான் ஒரு அனிமேஷன் பார்த்தோம். நம்ம சிலுவை சுமக்கிறோம், நம்முடைய பாதை முட்கள் தான், நமக்கு சோதனை தான். ஆனா ஆசீர்வாதம் யார் கிட்ட பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனிடத்தில் சகல ஆசீர்வாதம் கொடுப்பார். ஒரு மறைவான இடத்துல இருந்து கொடுப்பார். இப்போ நம்மளை சேஃபா வச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ எப்படி சொல்ற, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்வோம். பாருங்க, லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனம் வாசிக்கலாம். பாருங்க, லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து. பாருங்க, இது நம்மளுடைய மூத்த சோர் ரசூல் பாய் இந்த வசனத்துக்கு சூப்பரா எழுதிட்டாரு. அது பாருங்க, யார் நிறைய மென்ஷன் பண்ணிக்கிறார். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். பாருங்க, வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியில் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறார். இப்ப யாரோ பூமிக்கு வர ஆபத்தை எதிர்பார்த்து தெரிஞ்சிருச்சு. மனுஷரோட இருதயம் எப்படின்னா சோர்ந்து போவோம். அப்ப யார் மனுஷர் இந்த இடத்துல? நம்மள சொல்றாரா இல்ல உலக ஜனங்கள் சொல்றாரா? மனுஷரோட இருதயம் சோர்ந்து போகும். நம்மளை சொல்றாரா உலக ஜனங்கள் சொல்றாரா? அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உலக ஜனம் சொல்றாரு. நமக்கு தான் சோர்வு வராது. நம்ம தான் எங்க இருக்கிறோம்? மறைவான இடத்துல இருக்கிறோம்ல. நமக்கு தான் எங்கிருந்து வார்த்தை வருது, தேவன் இருந்து வார்த்தை வருது இல்ல. அப்ப யாருக்கு சோர்வு வரும்? உலக ஜனங்களுக்கு தான் சோர்வு வரும். மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்ற பாருங்க. சோர்ந்து போன இருதயம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பூமியில நான் தான் பெரியவர். ஒவ்வொரு வார்த்தையும் நான் கொடுக்கலைங்க, நான் ஒரு டிரான்ஸ்லேட் தான் பண்ணிக்கிறேன். இந்த பூமியில நான் தான் மிகப்பெரியவர், நான் எல்லாமே செஞ்சிருவேன், எல்லாருமே எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இருதயம் அந்த இடத்துல சோர்ந்து போகும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பணக்காரர். 50 நாள் லாக்டவுன் இல்லை. சரிங்களா? நீங்கள் 50 மாதம் லாக்டவுன் போட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்ன இருக்குது? பணம் இருக்குது. சரிங்களா? அப்படி உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். அப்படி பணத்தில் வச்சிருக்கிறவர்கள், பணத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்கள், அவங்களுக்கு என்னென்னா இருதயம் சோர்ந்து போகும். வலிமை மிக்கவர். சில பேர் நான் எதுனாலும் சமாளிச்சிருவேங்க, எனக்கு நானே என்னை பார்த்துக்குவேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, என் மன தைரியம் இருக்கு, அது நான் போராடிடுவேன் அப்படின்னு மன ரீதியாகவும் வலிமை உள்ளவரும் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சோர்வு வரும்னு சொல்லி பார்க்குறேன். இது கூட பரவாயில்லைங்க, இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது அவர் என்ன சொல்ற பாருங்க, மத ரீதியிலும். நீங்க அது இங்கிலீஷ்ல படிச்சுன்னா எக்லிஷான்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா மத ரீதியிலையும் நான் தான் பெருசு, எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் உள்ள இருக்கணும் பார்த்தீங்களா, அவங்களோட இருதயம் அங்கே சோர்ந்து போகும். பார்த்தீங்கன்னா சமூக ரீதியிலும். ஸோ இந்த இதில் இன்வால்வ் ஆகி இதை நம்பிக்கொண்டு இதை பெருசாக நினைக்கிற எல்லாத்தோட இருதயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். இதில் பாருங்க, நான் உண்மையாலே விசுவாசிக்கிறேன், இந்த இருக்கிற எந்த கேட்டகரியிலையும் நம்ம வரமாட்டோம். கரெக்டுங்களா? பெரியவர், பணக்காரர், வலிமைமிக்கர், மத ரீதியில் ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரியும் இந்த எந்த கேட்டகரியிலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வர மாட்டோம். அப்போ நீங்கள் மனுஷனே இல்லையான்னு கேட்டால் ஆமாங்க, நாங்கள் மனுஷனே கிடையாது. ஏன் கேட்டதா, பழைய மனுஷன் என்ன ஆச்சுங்க, செத்து போயாச்சு. இது கிறிஸ்து நம்மகிட்ட இருந்து வளர்கின்றார். அது
மனுஷோட இருதயம் தான் அந்த இடத்துல சோர்ந்து போகும் சொல்லி பார்க்கணும். பாருங்க, இது பிரசங்கில படிக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். போதும் சிஸ்டர். தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார்னா செம்மையானவனாக, தேவனுக்கு பிரியமாக, தேவன் மாதிரி அதை என்ன பண்ணிருக்காருன்னா உண்டாக்கியிருக்காரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொடர்ந்து படிங்க. அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். பாருங்க, அவர்களோ அவங்க தான் தேடிக்கிட்டாங்களாமா உபாய தந்திரங்கள், அவங்களுக்கு தேவையான தந்திரத்தை, டாக்டிக்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த வார்த்தை எப்படி ஆங்கிலத்தில் சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது. உபாய தந்திரங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே தேடி, தேவன் கொடுக்கல, அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, தேடிக்கொண்டார்கள். அவங்களேன்னு சொல்லும் போது உலக ஜனங்கள், நம்மளும் கொஞ்ச நாள் அப்படிதான் தேடிட்டு இருந்தோம். ஏதோ தேவன் நம்மளை தேடினால இப்போ மாறி இருக்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். படிங்களா, உபாய தந்திரங்களாலே தேடிக்கொண்டார்கள், இதே மாத்திரம் கண்டேன். அப்ப சாலமோன் பார்க்குறாரு, எல்லாம் இப்படித்தானா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன தேடினாங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இச்சை. இச்சை, இந்த இச்சை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு நல்லா தெரியும். இச்சை ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ஏதேன் தோட்டத்தில். உபாய தந்திரங்கள். அப்ப தேவனுடைய வார்த்தை அந்த அம்மாக்கு கேட்கல, ஆதாமோட வார்த்தை அந்த அம்மா கேட்கல. இந்த அம்மா அந்த சாத்தான், அந்த சர்ப்பம், அந்த வார்த்தை கேட்ட பின்னாடி முதல்ல கண்ணுக்கு என்னதான் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இச்சை. இந்த இச்சை நிமித்தமாக தாங்க இந்த உலக ஜனங்கள் எல்லாத்துக்குமே பாவம் சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா பாவம். ஃபர்ஸ்ட் இச்சை, செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம், மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயம் சரிங்களா? இப்போ எல்லா ஜனங்களும் எதில் இருக்கிறாங்க? ஒரு சுயநலத்தில் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு இச்சையும் பாவமும் பெருகினால் என்ன ஒரு பார்த்தீங்கன்னா சுயம். அப்போ ஒரு மனுஷனுக்கு 3 இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இச்சை, பாவம், சுயநலம். இது 3 இருந்துச்சுன்னா அவன் போற பாதை எப்படி தெரியுங்களா இருக்கும்? அது மரண பாதை. கடைசியில மரணத்துல தான் போய்விடும். ஸோ இவர்களோட இருதயம் தான் சோர்ந்து போகும். இவரோட இருதயம் தான் அந்த இடத்துல இதைத்தான் சாலமோன் சொல்றாரு, அநேக உபாய தந்திரங்களை தேடினார்கள், இதை மாத்திரம் நான் கண்டேன். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிப்போம். 106ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாக்கி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். பாத்தீங்களா? அவங்களோட கிரியை தாங்க, அவங்களோட கிரியினால தான் அவங்களே அசுத்தமாக்கிறாங்க. தங்கள் செய்கிறனாலே சோரம் போயிட்டாங்க. ஆதாம் சோரம் போற காரணம் என்ன? அவங்க சுயமா எடுத்த முடிவு தான். தேவன் இதை செய்ய சொல்ல, சுயமாக எடுத்த முடிவுல தான் சோரம் போயிட்டாங்க. 29ஆம் வசனம் வாசிப்போம். 29ஆம் வசனம். தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. பாட்டெல்லாம் இருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் அணுகும், எல்லாத்துக்குமே அணுகும். அப்ப வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா இந்த கூடாரத்துல தேவன் வாசம் செஞ்சுட்டு இருந்தா வாதை அணுகாது. அதுதான் அந்த வசனம், உன்னதமானவர் மறைவில், தி டுவெல்த், தேவன் வாசம் செய்கிற இடம். இது எங்க இருக்கு? அதுதான் நம்மளுடைய சபை. இதை கேட்ட நமக்கே பயம், பேச வீட்டை விட்டுட்டு என்ன பண்ணிடலாம், சபையில குடியிருந்துடலாமான்னு. அப்படி யாரும் முடிவு செஞ்சிடாதீங்க, உதாரணத்துக்காக தான் சொல்றேன். அந்த அளவுக்கு தேவன் சபையில தான் என்ன பண்றாருன்னா வாசம் செய்யறாரு. அங்க 2 சகோதரர் இருந்தாலும் அந்த சபை தான், புரியுதுங்களா? பட் இது படிக்கும் போது ஒரு புல்லரிப்பு சொல்றாரு, அதனால சொல்றேன் தேவன் அங்க வாசம் செய்யறாரு. இவங்களுக்கு வாதை கூடாரத்தில் அணுகாது, மற்றவங்க எல்லாத்துக்கும் வாதை என்ன பண்ணுங்க, அணுகும். ஏன்னா இதெல்லாம் இவங்களுடைய கிரியைகள் சொல்லி நம்ம பார்க்கின்றோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அடுத்தது ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் நம்ம எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்க வேண்டிய வசனம் சரிங்களா? பாருங்க, தேவனை அறியும் அறிவை. இத்தனை படிச்சா நமக்கு தேவனை பத்தி முழுமையா தெரியுமா? தெரியாது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. அதனாலதான் போற இன்னும் தேவன் யாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரும் சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு இல்லை. தகாதவர்களை செய்யப்படி தேவன் என்ன அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அடிக்கடி சொல்றோம், ஒருவேளை நம்ம சத்தியத்திலிருந்து தெரியாமலோ இல்ல தெரிஞ்சோ நம்ம கேடான சிந்தனை உள்ள வந்துருச்சுன்னா, ஒருவேளை இதுல இருந்து நம்ம வெளியே போயிட்டோம்னா
திரும்பி வர்றதெல்லாம் வந்து அவ்வளோ சுலபமான காரியமே கிடையாதுங்க. அப்படி ஒருத்தர் வந்துட்டாருன்னா அது தேவனுடைய சித்தம் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ரொம்ப கடுமையான காரியம் உலக ஜனங்களுக்கே எப்படின்னா நம்ம சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்போ கேடான சிந்தனைக்கு தேவனுடைய பிள்ளைங்க ஒப்பு கொடுத்துருவார். 29ஆம் வசனம் வாசிப்போம். 29ஆம் வசனம், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். இப்ப யாரை குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த யாரை குறிச்சு பார்த்தீங்கன்னா புயலுக்கு மத்தியில் பயம், அவங்கள குறிச்சு தான் பார்க்குறோம். அப்போ சோர்ந்து போற இருதயம், இவங்களோட இருதயம் எல்லாம் என்ன பண்ணுன்னா மிகவும் சோர்ந்து போகும். இப்போ தேவனுடைய இந்த இடி ஒரு மந்தாரமான நாள், அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் போது நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்மோஸ்ட் அந்த வார்த்தையை வந்துட்டு இருக்கு, இப்போ பெருசா வரப்போகுது. அதான் 12th படிக்கிறோம். அப்போ பாத அங்கங்கள் அவங்க செலெக்ஷன் முடியும் போது பெருசா வரப்போகுது. அப்ப இந்த சோர்ந்து போன இருதயம் படிச்சுட்டு இருக்கும்போதுன்னா இவங்கெல்லாம் வந்து தங்களை அவங்க நம்பிக்கொண்டிருப்பார்கள். அதுதான் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும். பாருங்க, ஒரு உபத்திரவ நாட்கள் அங்கு வருகின்ற பொழுது இவங்க உபத்திரத்தை எதனால வருது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் வைத்து கொண்டிருக்கிற இந்த பொன்னும் வெள்ளியும் நம்மளை என்ன பண்ணுங்க காப்பாற்றும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆனால் அந்த உக்கிரத்தினால் அதான் படிக்கிறோம் பாருங்க, வெள்ளியும் பொன்னும் அவர்களை தப்ப விட மாட்டார். எப்படி? அது உக்கிரத்தினால், அது எரிச்சலின் அக்கினி. நல்லா புரிஞ்சுங்க, எரிச்சலின் அக்கினி. அந்த எரிச்சல் அக்கினி இங்கே வருகின்ற பொழுது அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தேவன் கொடுக்கின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, ஏசாயா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராத்சீம் மலையில் எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். இப்ப சொல்றாரு பாருங்க, இப்போ தேவன் எப்படி எழும்பி வாசம் செய்ய போகிறார், எலும்பி எப்படி வாசம் செய்யப்படுறாரோ தேவன். ஸோ அது செய்யறது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கிரியை முடிக்க போறாரு. எப்படின்னா அந்த கிரியை முடிக்கும் போது அதுக்கு 2 ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருக்காரு புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல, இந்த பெராத்சீம் மலையிலே எழும்பினது போல எழும்பி அப்படிதான் அவர் எழும்ப போறார். புரிஞ்சுங்களா? எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில கோபம் கொண்டது போல. புரிஞ்சுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்துல வந்து எப்படி கோபம் கொள்வார் சரிங்களா? கோபம் கொண்டு இந்த உலக ஜனத்துக்கு எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார், மகா உபத்திர காலத்தை எப்படி அவர் முடிப்பார் அப்படிங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறது. எப்படி பாருங்க, அவர் எப்படி எழும்புவாருங்களாமா பெராத்சீம், அது மாதிரி எப்படி கோபம் கொள்வாராமா கிபியோனில் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல. 22ஆம் வசனம் வாசிப்போம். 22ஆம் வசனம், அப்பொழுது உங்கள் கட்டுக்கள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா அங்க என்ன நடக்க போகுதுன்னா சங்காரத்தின் செய்தியை நீங்க என்ன பண்ணி கேள்விப்படுவீர்கள். உங்களுக்கு கேள்விப்படும் ஒரு சங்காரம் அங்க நடக்க போகுது. எப்படி சங்காரம் நடக்க போகுது அதுக்கு தான் சொல்லிடுறார். பெராத்சீம் மலையிலே தேவன் எழும்பினது போல எப்படி கோபம் கொள்வார், கிபியோன் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல. ஸோ இந்த சம்பவத்தை நம்ம வந்து ஃபுல்லாக போய் படிச்சோன்னா அதுக்கு 1 மணி நேரம் நமக்கு ஆகும். ஸோ நம்ம 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு இந்த பெராத்சீம் மலையில கர்த்தர் எப்படி எழும்பினார், அப்புறம் கிபியோன் அந்த பள்ளத்தாக்கில் எப்படி கோபம் கொண்டார் சொல்லி அதை மட்டும் நம்ம வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. என்னன்னா இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீது ராஜாவா இருக்காரு.
தாவீது ராஜாவான உடனே பயங்கர கோபம் வந்துருச்சு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்தருக்கு. அவங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க, எப்படி தாவீது வந்து ராஜாவாகலாம், அவங்கள நான் போய் என்ன பண்ண போறேன், கொலை செய்ய போறேன், தாவீதை கொலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு கங்கணம் கட்டிட்டு வருவான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எப்படியாச்சும் தாவீது என்ன பண்ண வேண்டும், கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது தாவீது நேராக போய் யார்கிட்ட கேட்கிறாருன்னா தேவன்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார், போகலாமா, அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது என்ன நடக்குது, வசனம் வாசிக்கலாம். கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தேவன் சொல்றாரு பாருங்க. இப்ப தாவீதுக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, நெருக்கம் இஸ்ரேல் ஜனங்களுக்கா தாவீதுக்கா? தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கம். என்ன நெருக்கம், இந்த பெலிஸ்தியர் கங்கணம் கட்டியிருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா. காரணம் ஏன் சொல்றேன்னா, இவங்க துரத்து விட்டாங்க, திருப்பி அடி வாங்கிட்டு போய் திருப்பி வந்து தாவீது கொலை செய்ய வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தாவீது மேல கோபம், ஒரு நெருக்கத்தை தாவீதுக்கு இப்ப கொடுக்கிறார். இப்ப தாவீது நெருக்கத்துல யார்கிட்ட போறாருன்னு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட போறாரு. தேவன் சொல்றார், நீ போ, என்ன பண்ற, பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். இப்போ இடி முழக்கம், ஒரு சந்தோஷமான வார்த்தை யாருக்கு கிடைச்சிருக்கு, தாவீதுக்கு கிடைச்சிருக்கு. ஏன், எனக்கு நல்லா தெரியும், தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். அப்ப தாவீது கூட அந்த பீரியட்ல என்ன பண்ணிருக்கா, ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல தான் அவர் இருந்திருக்கிறார். கண்டிப்பா சீக்ரெட் பிளேஸ்ல இருந்தா ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. தொடர்ந்து படிப்போம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். 20ஆம் வசனம், தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து, படிச்சோம் பார்த்தா, தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். பேர் பாருங்க எப்படி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த இடத்துல அப்ப யுத்தம் செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு முன்னாடி யார் யுத்தம் செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா தேவன். அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு தண்ணீர் ஒட்டச்சிட்டு ஓடுனா என்ன ஸ்பீடில் ஓடுமோ அந்த மாதிரி அவங்க சத்துருக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோத்து ஓடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து எழும்பி இருக்கிறார். எதுக்கு, எல்லாம் ஒட்டச்சிட்டு தண்ணி எப்படி ஓடிச்சு அதே மாதிரி அவரோட ஜட்ஜ்மெண்ட் அங்கே பாஸ் ஆகும்போது இந்த உலக ஜனங்கள் அப்படித்தான், யார் யார் பலசாலிகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ உடைந்து போவார்கள். அப்படி அவர் எழும்புவாராமா. கோபம் எப்படி இருக்கும், நம்ம அது வாசிக்கலாம் பாருங்க. அது வந்து என்ன படிக்கிறோம், கிபியோன் பள்ளத்தாக்கில் வந்து கோபம் எப்படி இருக்கும் பாருங்க. சில வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தோரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். பாருங்க, இதுல நிறைய ராஜாக்கள் வரும். தயவு செய்து நீங்க வீட்டுல படிச்சுங்க. அந்த ராஜாக்கள் நானே மனப்பாடம் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ ராஜாக்கள் இங்க வர போறாங்க, நீங்க வீட்டுல படிச்சுக்கங்க. நான் உண்மையே சொல்லிடுறேன். 11ஆம் வசனம் வாசிப்போம். 11ஆம் வசனம், அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசெக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஒன்றில எருசலேம் ராஜாக்கு விரோதமா அங்க சுத்தி இருக்கிற எல்லா ராஜாவும் வராங்க. இவர் என்ன பண்றாருன்னா, யார்கிட்ட போய் அடைக்கலம் கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவாட்ட போய் அடைக்கலம் கேட்கிறார். யோசுவா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட வந்து அதை முறையிட்டு இங்க இருக்கிற யுத்த வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா யோசுவா சண்டையிடுறார். அந்த சண்டையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவா அடிச்சது காட்டிலும் கர்த்தர் என்ன பண்ணுங்க, வானத்துல இருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மனையால் செத்தவர்கள் அதிகம். புரிஞ்சுங்களா? இப்ப தாவீது சம்பவத்துல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, தேவன் தான் அங்க முறியடிச்சார், தண்ணீர்கள் மாதிரி அங்க ஓடிடுச்சு. இந்த பள்ளத்தாக்குல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேவன் தான் சண்டை கட்டியிருக்கார், எல்லா கல்ல விழுந்து என்ன பண்ணிருக்காருங்க, செத்துறேன். ஸோ இந்த மாதிரி தான் அப்போ ஒவ்வொரு ஜனங்கள் மேல கல் விடுவோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விடுங்க. அன்னைக்கு தேவன் அவருடைய மகாபத்திர காலத்துல அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல் விழுகிற மாதிரி தான் அங்க இருக்கும். பாருங்க, வசனம் வாசிங்களா. 12ஆம் வசனம் வாசிப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே
யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். யோசுவா ஒரு வார்த்தை சொல்ற பாரு, ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. பாருங்க யோசுவா என்ன சொல்றாருப்பா, உத்தரவு கொடுக்கிறார். என்ன உத்தரவு கொடுக்குறாருன்னா, சூரியனே நீ என்ன பண்ணு, கிபியோன் மேல அப்படியே நில்லு. சந்திரனே நீ என்ன பண்ணு, ஆயிலோன் மேல் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லு. அப்படின்னா சூரியன் அப்படியே நிற்க வேண்டும், சந்திரன் அப்படியே அங்கே நிற்க வேண்டும். எப்படி நிற்குமா? சூரியன் நிற்குமா? சூரியன் என்ன பண்ணலைங்க, சூரியன் உலகத்தை சுற்றிட்டு வரல, சூரியனை தான் உலகம் என்ன பண்ணிருக்குங்க, சுற்றிட்டு வந்துருக்கு. சரிங்களா? ஒருவேளை உலகத்தை சூரியன் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தா சொல்லலாம், சூரியனை சுத்தாத அங்கே நில்லு அப்படின்னு. அப்போ இங்கே என்ன நடக்குது, சூரியனெல்லாம் நிற்க முடியாது, இங்கே சூரியனை தான் உலகம் சுற்றிட்டு வருது. ஆனால் இவர் யோசுவா என்ன சொல்றாருன்னா, சூரியனை நீ என்ன பண்ணு, கிபியோன் மேலே அப்படியே நில்லு, சந்திரனே நீ அப்படியே நில்லு, பள்ளத்தாக்கு மேல் நில்லு அப்படின்னு. தொடர்ந்து வாசிப்பா 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாஷேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. எப்படிங்களாமோ ஒரு பகல் முழுவதும், ஒரு பகல் அப்புறம் 12 hours அப்படிதான், ஒரு பகல் முழுவதும் என்ன பண்ணுங்க, நடு வானத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, சூரியன். அப்போ பாருங்க, சூரியன் நிற்குமா? நமக்கு இது இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடம், நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பட் இது என்ன சரியான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மந்தாரமான நிறைய கிளவுட்ஸ் அந்த இடத்துல வந்திருக்கு. அது நிறைய ஆக்சிஸுங்கிறாங்க, நிறைய ஆங்கில வார்த்தை இருக்குங்க, உண்மையாலே படிக்க முடியல. பட் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன், நிறைய கிளவுட்ஸ் அங்கே வந்திருக்கு. இந்த ஒரு மந்தாரமான ஒரு சூழல் இருக்கும்போது இந்த ரிஃப்ளெக்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட ரிஃப்ளெக்டிங் அங்கே பட்டு அந்த கிளவுட்ஸ்லேருந்து என்ன பண்ணிருக்குன்னா அப்படியே அங்கே எல்லா பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் படித்த வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் நிற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பே அந்த இடத்துல கிடையவே கிடையாது. இட்ஸ் அ ரிஃப்ளெக்டிங் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். அப்போ இது உண்மையாலே அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் சொல்லி நம்ம பார்க்கின்றோம். அப்படின்னா புயலுக்கு மத்தியில் பயம். அப்போ யாருக்கு இங்கே ஒரு பயம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பயம் ஏற்படாதுங்க. தேவனுடைய பிள்ளை தாக்க வந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, இல்லை தேவனுக்கு விரோதமாக வந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பயம் கிடையாது. ஆப்போசிட், இந்த உலக ஜனங்களுக்கு தான் உங்க ஒரு பயம் வரும் சொல்லி நம்ம பார்க்குறோம். இது 2வது. 3வதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இது வேண்டாம், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணுறேன். 3வது என்ன பார்த்தீங்கன்னா, கடவுள் புறக்கணிக்கவோ மறுக்கவோ முடியாது. கடவுள் புறக்கணிக்கவோ மறுக்கவோ முடியாது. தேவனாலே அது செய்ய முடியாது. அதான் கடவுள் புறக்கணிக்கவோ மறுக்கவோ முடியாது. என்ன, இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், கடவுள் எங்கே? இந்த நாத்திக பேர் தீக்காதான் நாத்திகம் டக்குன்னு வேற நமக்கு ஞாபகத்து வர மாட்டேங்குது. சகோதரர் யாராச்சும் ஹெல்ப் பண்ணா பாருங்க. நாத்திகமா? ஓகே, நாத்திகம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் எங்கே, வேர் இஸ் காட்? என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாதான் என்ன பண்ணுவேன், நான் நம்புவேன் அப்படின்னு. சில பேர் கடவுளை நம்புவாங்க. எப்படி நம்புவான்னு கேட்டீங்கன்னா, கஷ்டம் வரும்போது கடவுள் நம்புவாங்க. ஐயோ எப்படியாச்சும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், வேற வழி இல்லை கேட்டவாடு. அப்புறம் சந்தோஷமா இருக்கும்போது யாரை மறந்துடுவாங்க, கடவுளை மறந்துடுவாங்க. கடவுள் எல்லாம் இல்லைங்க, இயற்கையாகவே நடக்குது அப்படின்ட்டுவாங்க. இப்போ கடவுள் எங்கே? நமக்கு ஒரு கடவுள் எங்கே? சார், கடவுள் எங்கே? ஒரு கேள்வி. இதுக்கு பாருங்க, அழகா ஒரு வசனம் இருக்கு, புரிஞ்சுக்கிற மாதிரி பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. நீங்க கடவுள் எங்கன்னு கேட்குறீங்களா? வானத்தை பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இட்ஸ் நாட் அ நேச்சுரல். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. எவ்வளவு சயின்ஸ் இருக்கு, எவ்வளவு டெக்னாலஜி வந்துட்டு, இவ்வளவு ஸ்பீடா ராக்கெட் போகுது, அங்க விடுறோம், நிலா விடுறோம், சந்திரனை ஆராய்ச்சி பண்றோம், என்னென்னமா சொல்றாங்க. இவ்வளவு வானத்தோட எல்லை உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? சரி, உங்களுக்கு ஒரு 1000 வருஷம் கொடுக்கல, 1000 வருஷத்துல கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை என்னடா தேவன் படைச்சிருக்கான்னு சொல்லி அதை எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? எதுவுமே பார்க்க முடியாதுங்க. எதுவுமே அனலைஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா இது தேவன் அவருடைய கரத்தின் கிரியை. தொடர்ந்து படிப்போம். 2ஆம் வசனம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. பாத்தீங்களா? அதான் சொல்ல, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, ஆனா அவங்க கிரியைகளை பர்ஃபெக்டா காட்டுது.
வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனா தேவன் இதை செஞ்சார் அப்படிங்கிறது ஏன்? அதைத்தான் ஒவ்வொரு தடையும் நம்ம முத்த சொல்லுவோம். ஒரு கடலை போய் நின்னாலும் அந்த கடல் தண்ணி அலை வந்து நம்ம காலை டச் பண்ணிட்டு போனாலும் இது தேவனுடைய கிருபை. கிருபையில் கிரியை. வானத்துல பார்க்க என்ன ஒரு ஆச்சரியமான காரியங்கள் பார்த்தாலும் அது தேவனுடைய கிரியை. இது எல்லாமே தேவனை வெளிப்படுத்துகிறது. கடவுள் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேட வேண்டியதில்லை. நம்ம கடவுள் இங்கே தான் இருக்கிறார். அது தேவனுடைய கிரியை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது சாத்தியம் தாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் புதிய ஏற்பாட்டில். நிறைய பேர் கேட்டாங்க, எங்க பிதாவாய் தேவன் எங்கேன்னு கேட்கும்போது சொன்னார், என் கிரியை பார்த்தாச்சும் என்ன பண்ணிருக்கலாம், நீங்க நம்பி இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு அற்புதமெல்லாம் அவர் செஞ்சு காமிச்சார். சரிங்களா? இப்ப தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 19 அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அப்படின்னா அவனோட சத்தம் எங்க பூமி எங்கும் போகுது, எல்லா பக்கமும் தேவனுடைய கிரியை அங்க போகுது. ஆனா எதுக்கு இல்லைன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேச்சும் அவளுக்கு இல்லை. அப்ப தேவன் இருக்கிறார், தேவனுடைய கிரியை இருக்கு. அது ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரூஃப் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இப்ப என்ன இதுல பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம கடவுள் புறக்கணிக்கவோ மறுக்கவோ முடியாது. அப்போ நமக்கு என்ன ஆசீர்வாதம் பாருங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்க, ஒரு பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் வசனம். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. அந்த தூதன் கையில் என்னன்னா திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில இருந்திருக்கு சொல்லி பாக்குறோம். தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து. சமுத்திரத்தின் மேல வலது பாதம், அப்புறம் இடது பாதத்தை என்ன பண்ணிருக்காருன்னா பூமி மேல வச்சிருக்காரு. கையில என்ன இருக்குங்க, ஒரு சிறு புஸ்தகம் இருக்கு. வெளிப்படுத்த விசேஷம் விளக்கம் பார்க்கறதுல இந்த வசனம் பறிச்சு இதுக்குரிய இருக்கிற ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். பாருங்க 3ஆம் வசனம் வாசிப்போம். 3ஆம் வசனம். சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. இடி வந்துருச்சுங்களா? அப்போ எப்படி சத்தம் போட்டிருக்காங்களாமா? சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய். அந்த தூதன் சமுத்திரத்துல ஒரு கால், அதுக்கப்புறம் பூமி மேல ஒரு கால், கையில் என்ன இருக்கு, சிறு புஸ்தகம் இருக்கு. என்ன பண்ணுங்க, சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமா என்ன பண்ணிருக்காருன்னா ஆர்ப்பரித்திருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. 4ஆம் வசனம். அவ்வேளை இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். பாருங்க என்ன நடந்துருச்சு பாருங்க. அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டன. அப்ப 7 இடிகள் என்ன பண்ணிருக்கு, சத்தம் போட்டிருக்கு. அவன் 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று நினைத்தேன். யோவான் எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் என்ன பண்ணு, முத்திரை போடு. நீ முத்திரை போடு, நீ எழுதாத, முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. அப்படி என்றால் இப்ப இது யாருக்கு மட்டும்தான் அது தெரியும்? யோவான் அப்ப எழுதிட்டார். இப்ப இந்த முத்திரை படிச்சு உள்ள இருக்கிற காரியங்கள்ல யாருதான் படிக்க போறா? எனக்கு நீங்க பேசுறது நல்லா கேட்குது, ஏன்னா இங்க இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணும். ஸோ யாருதான் படிக்க போறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஏன்னா அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே படித்தோம், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். ஏன்னா தேவன் எங்க வாசம் செய்யறாரு, இந்த கடைசி நம்ம கிட்ட வாசம் செய்யறாரு. அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா எப்போ அது ஓப்பன் ஆகுமோ அப்போ ஓப்பன் ஆகிடும். கண்டிப்பா எல்லாருமே படிங்க. அப்போ புறக்கணிக்கவே முடியாதுன்னா வேற வழியே இல்லைங்க. என்னதான் பணியான்னா இன்னைக்கு எப்படி நம்ம சத்தியம் படிக்கிறோமோ, எப்படி நம்ம கற்றுக்கொள்கிறோமோ, எப்படி தேவனை தெரிந்து கொள்கிறோமோ, அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்திலும் உலக ஜனங்கள் வேற வழியே இல்லை, படிச்சுத்தான் ஆக வேண்டும். சரிங்களா? இன்னைக்கு வேணா ஒரு பேசிக் கிளாஸ் நடக்கும் போது 60 கிளாஸ்ல 50 கிளாஸ் கேட்டு எஸ்கேப் ஆகலாம். ஆனா அன்னைக்கு என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு எஸ்கேப் ஆக முடியாது. அதுக்காக 60 கிளாஸ் அங்க படிக்கணுமான்னு கேட்டோம்னா அன்னைக்கு தேவனுடைய சகல விதமான நாலேஜ் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொடுக்கப்படும். அப்படி என்றால் they cannot refuse. அவங்க என்ன பண்ணிடணும்னா man need to learn hard lesson. ஒரு கடுமையான பாடத்தை அவங்க கற்றுக்கொள்ளவே வேண்டும்.
இப்போ சபைக்கு என்ன கடுமையான பாடமும் கடுமையான வாழ்க்கையும் கிறிஸ்துக்குள்ளாக வளரும்போது. ஆனால் உலக ஜனங்களுக்கு அன்னைக்கு அது ஒரு கடுமையான பாடம் தான். என்ன பாடங்கள்? அவங்களுக்கு முதல்ல யார் கடவுள், அல்டிமேட் தெரிஞ்சுக்கணும் யார் கடவுள். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திட்டம். மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சத்தியம். இந்த 3 விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆக வேண்டும் வர வழியில். அப்போதான் கடவுள் யாருன்னு எப்படி அவங்களால என்ன பண்ண முடியுங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 3 விஷயத்தை தேவன் யாருக்கு கிருபியாக கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறார்? இந்த இடி முழக்கம், இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, இந்த சப்ஜெக்ட் எழுதினவர் கடைசியாக முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உமது நியாய பிரமாணத்தையும் உங்களது வழிகளையும், யாருன்னா தேவனோட வழியிலும், உமது நியாய பிரமாணத்தையும் உங்களது வழிகளையும் உங்களது திட்டங்களையும் நேசிப்பவர்களுக்கு மிகுந்த அமைதி உண்டு. மிகுந்த அமைதி உண்டு. என்ன நடந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில புயல் மாதிரி அடிக்குதா இல்லை இடியே தலைமையில விழுகுதா, அதெல்லாம் எத்துக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம யாரோட வார்த்தையை தான் கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடி விழுகிற வார்த்தையை தான் என்ன பண்ணிருக்கேன் கேட்டுட்டு இருக்கிறேன். எந்த இடத்துல இது? ஒரு ரகசியமான இடம். அப்ப நியாயப்பிரமாணத்தையும் உமது வழிகளையும் உமது திட்டங்களையும் யார் நேசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசித்து சுவிசேஷம் கேட்கிறவர்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் செய்கிறவர்கள். அவங்க வாழ்க்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும். உண்மையிலே அது ஒரு ரகசியமான இடம். அதுதான் மீண்டும் சொல்றேன், இந்த ஒரு ரகசியமான இடம் எதுன்னா வேற எதுவுமே கிடையாதுங்க. சபையின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி இருக்கிறோம் பார்த்தீங்களா, இது இடம் தான் ரகசியமான இடம். இந்த ரகசியமான இடத்துல இருந்தா தேவன் இடி முழக்கம் கொடுப்பார். அந்த இடி முழக்கம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு அது பின்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய ராஜ்யம் முழுவதும் தேவனுக்கு ஏற்றப்பாரு ஒரு பசுமையா இருக்கு. இந்த பூமியை மீண்டும் என்னவா பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா பாரடைஸ், மீண்டும் பரதேசி தோட்டமாக தான் மாற்ற போறாரு. அப்போ இந்த இடி முழக்கம் இப்போ சத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. முற்றிலுமாக அது தேவனுக்கு ஏற்ற ராஜ்யமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம் இடி முழக்கம் சத்தம் நமக்கு இருக்கு, சந்தோஷமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவன் வாசம் செய்கிற இடம் இருக்கு, அது நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இந்த ஐக்கியம் இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்து எப்படியாச்சும் இந்த ஓட்டத்தை முடிச்சு என்ன பண்ணிடலாம், தேவனோட ராஜ்யத்தில் நம்ம சென்று சேரலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் பரத்திலிருந்து ஒரு உன்னதமான சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக் கொள்வோம். துதி கொடுத்த நம் அன்பு சகோதரருக்கும் கூட நம் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளுக்கான இறைவன் கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பவர் அவர்கள் நம்மத்திலே வாசிப்பார். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் மே 19, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கடவுது. இதற்கான விளக்கம், இந்த பாடத்தில் வருகின்ற செய்தியின்படி இந்த உலகம் கர்த்தராகிய இயேசுவின் நற்செய்தியை அவர் மூலமாகவோ அவருடைய பின்னடியார் மூலமாகவோ ஏற்றுக்கொள்ளும் என்று உறுதிப்படுத்துகிறது இல்லை. ஆகவே இருள் அதை பற்றி கொள்ளாவிட்டாலும் கிறிஸ்து பிரகாசித்தது போல வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். தீமை செய்கின்ற நோக்கமுடையவர்கள் வெளிச்சத்தை எதிர்ப்பார்கள். அதுபோலவே இந்த செய்தியை வேறு விதமாக ஏற்றுக்கொள்பவர்களும் இருப்பார்கள். எனவே நம்முடைய நற்கிரியையின் மூலம் நமது வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்பட கடவுது. சிலர் நமது கிரியைகளை சரியாகவும் சிலர் தீங்காகவும் கணிக்கலாம். நம்முடைய கர்த்தர் வந்தபொழுது அவரை எதிர்த்தவர்கள் சாமானியமான மக்கள் அல்ல, தேவ ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்ட பரிசேயரும் சதுசேயரும் ஆகும். அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட வழியின்படியே கூட நடவாதவர்கள், தங்கள் குற்றங்கள் ரூபகாரப்படுத்தப்படுவதை உணர்ந்தார்கள். இயேசுவின் போதனை மகா உன்னதமானது என்று உணர்ந்தார்கள், ஆனாலும் அவர்கள் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை என்பதே. ஆமென்.
இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சோதர் நித்தின் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய அன்பு சோதர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு சில அறிவிப்பினை கொடுத்து இந்த கூட்டத்தை முடித்து வைப்பார். எங்களை எல்லாம் அதிக அதிகமாக நேசித்து இதுகாரம் சத்தியத்தோடும் அன்போடும் வழிநடத்தி வருகிறதான அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் உம்முடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாங்கள் கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய ஆயுசு நாட்களிலே கூட மீண்டுமாக இந்த ஒரு நாளை சேர்த்து கொடுத்து நாங்கள் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் உமது வேதத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான வசனங்களை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த இந்த ஒரு நாளுக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாகவே நன்றி தெரிவிக்கிறோம். தகப்பனே, தேவரீர் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கக்கூடிய மிக அதிசயமான பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து வருகிறீர். தகப்பனே, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நாங்கள் கவனிக்கும் பொழுது நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்கிறோம் என்பதை கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, எங்களிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் யாவற்றையும் தேவரீர் தாமே மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு கெஞ்சுகிறோம். தகப்பனே, நீ வரக்கூடிய நாட்களிலே கிறிஸ்துவோடைய சாயலை உம்முடைய சத்திய வார்த்தைகளை கொண்டும் உமது பரிசுத்தாவியை கொண்டும் அந்த ஒரு சாயலை நாங்கள் அடைய தேவரீர் தாமே எங்களுக்கு தேவையான பரிசுத்தாவியை இது போல ஒவ்வொரு நாளும் தர வேண்டும் எங்களுக்கு கெஞ்சுகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே, இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உமது தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்தது போல மீண்டுமாக நாங்கள் முகமுகமாய் காணும் வரை தேவரீர் தாமே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் கூட உமத்தில் கெஞ்சுகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஒரு சிறிய வேண்டுதலை எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அறிவிப்புகள் விசேஷமாக ஒன்றுமில்லை. வழக்கம் போல நம்முடைய வேத பாடங்கள் மாலை 7:15 மணிக்கு தொடர்ந்து நடக்கும். சகோதர சகோதரிகள் அனைவருமே சரியாக குறித்த நேரத்துக்கு வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தொடர்ந்து நமக்கு அவருடைய சித்தத்தின்படி வாய்ப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும் சத்திய வசனங்களை கேட்பதற்கு கிருபை தந்திருக்கிறார். ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தால் கூட நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் குரூப்பில் ஒரு மெசேஜாக போட்டிங்கன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காகவும் உங்களுடைய அனுதின ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 7:15 நாம் அனைவரும் சத்தியத்தோடு சந்திப்போம். ஆமாம்.